ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ சூப்பரான நெட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நெட் கிளாத் 1/2 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதோட அளவுகள் பார்த்துக்கலாம். போட் நெக் தைக்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு. கழுத்து அகலம் பாருங்கள் 5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் 2 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, கழுத்து உயரம் 11 இன்ச்சு. இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தைக்க போகிறோம். கழுத்து அகலம் 5 இன்ச்சும், உயரம் 11 இன்ச்சில் இது போல் பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ பாருங்கள், வி நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். போட் நெக்லேயே வி நெக்கை பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். கட்டிங் முறையை கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் நம்ம இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த பாடியோட முழு அளவுகள் என்ன? இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், மேலே அடையாளப்படுத்துறதுக்காக கட் பண்ணியிருக்கோம். கீழே மடிப்பு பகுதியில் அந்த வி ஷேப் கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டில் ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இது மெயின் கிளாத் கொஞ்சம் கனமாக இருக்கனால கேன்வாஸ் பகுதியை நம்ம லைனிங் கிளாத்லேயே அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். லேஸான கிளாத்தாக இருந்தால் தான் தனியாக நம்ம கிளாத்தில் தைச்சி நம்ம இந்த ப்ளவுஸ் துணியில் அட்டாச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் கேன்வாஸ் பகுதியை, லைனிங் கிளாத் கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டில் முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். கார்னர் பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி ஓரத்திலே போடக்கூடிய தையல் நேர் தையலாக இருக்கணும். வளைவு நெளிவாக நம்ம தைக்கக்கூடாது. பொடி தையலாகவும் இருக்கணும். துணிக்கு மேட்சான கலர் கரெக்டாக நம்ம போட்டு தைக்கணும். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். அவுட்லைன் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பேப்பரில் இது போல் கரெக்டாக அந்த கழுத்து பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு இந்த கழுத்தோட அவுட்லைனில் இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த நெக் தைக்கிறதுக்கு பேப்பர் தேவைப்படும். இது போல் பாருங்கள், அவுட்லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நெட் கிளாத்தை டபுளாக போட்டுக்கணும். ஒன் சைடு மடிப்பு பகுதி வர்ற மாதிரியும், இன்னொரு சைடு ஓப்பன் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சுருக்கம் வச்சுக்கலாம். நம்ம தைக்கிற பகுதி அந்த கையோட ரைட் சைடு அந்த சுருக்கம் நெருக்கமாக வச்சுக்கணும். பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கணும். அடியில் பார்த்திங்கன்னா உள்ளே துணி நிறையா தள்ளி நெருக்கமாக இது போல் வச்சுக்கலாம். மடிப்பு சைடு வைக்கக்கூடிய சுருக்கங்கள் தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி இடைவெளி விட்டு விட்டு தள்ளி தள்ளி வைக்கணும். பாருங்கள், நெருக்கமாக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும். ஒன் சைடு சுருக்கம் நெருக்கமாக இருக்கணும். கொத்தா அப்படியே நெருக்கமாகவே இருக்கணும். இந்த சைடு மடிப்பு சைடு வைக்கக்கூடிய சுருக்கம் பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி வைக்கணும். கேப் விட்டு தைக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம தைக்கணும். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நெட் கிளாத்தை நம்ம அந்த பேப்பர் மேலே கரெக்டாக வச்சுக்கணும். அந்த லைனோட அச்சு நம்மளுக்கு அப்படியே தெரியுது பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு ஹைட்டில் அந்த நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி வர்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கணும். இப்போ அழகாக இந்த கோட்டு மேலேயே நம்ம தச்சிடலாம். நெருக்கமாக இருக்கக்கூடிய சுருக்கத்தை நம்ம கையோட ரைட் சைடு வச்சுக்கலாம். தள்ளி தள்ளி கிழக்க இருக்கக்கூடிய அந்த சுருக்கம் நம்ம கையோட லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கணும்.
இது போல் பாருங்கள், கரெக்டாக அந்த கோடு வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த கோட்டு மேலேயே கரெக்டாக நம்ம தைக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம தைக்கக்கூடிய இந்த நெட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பகுதியை நம்ம ப்ளவுஸோட கழுத்து பகுதியில் வச்சு நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். கீழேயும் மேலேயும் நம்ம கரெக்டாக வச்சிடணும். ஏற்றி இறக்கி வைக்காமல் பாருங்கள். இது போல் கரெக்டாக வச்சுட்டு 2 சைடுமே நம்ம வந்து பின் குத்திடலாம். அப்போ தான் நழுவாமல் இருக்கும். ஏதாவது ஒரு சைடு கூட நம்ம வந்து பின் குத்திக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த தச்சிருக்க தையல் பகுதியும் நம்ம ப்ளவுஸோட கழுத்து பகுதியும் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அந்த கழுத்து பகுதியில் முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக பொறுமையாக போட்டுறணும். 2 துணியுமே தனித்தனியாக போயிடக்கூடாது, தள்ளி தள்ளியும் வந்துடக்கூடாது. அந்த முன்னாடி அந்த நெட் கிளாத்தில் போட்ட தையலும் நம்ம ப்ளவுஸ் தையலும் சேமாக கரெக்டாக வச்சு இது போல் இணைச்சிடலாம். இப்போ இதை பின்பக்கமாக திருப்பி நம்ம வந்து பேப்பரை வந்து பிரித்து எடுக்கணும். இப்போ மேலே பாருங்கள், லைட்டாக பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பரை பூரா நம்ம பிரித்து எடுத்துருவோம் பாருங்கள். ஒரு பேப்பர் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாகவே தரவாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்ல பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். இப்போ தான் நம்ம வந்து மேலே வந்து கழுத்து வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நேராக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பகுதியை 2ஆக வந்து மடிச்சுக்கலாம். சென்ட்ரு பண்ணி கரெக்டாக மடிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு போட் நெக்கோட கழுத்து அகலம் 4 இன்ச்சு வைக்கணும் பாருங்கள். 4 இன்ச்சு வச்சுட்டு இது கொஞ்சம் போட் நெக்லேயே கொஞ்சம் க்ளோஸாக வர்றதுனால பாருங்கள், இறக்கம் வந்து ஒரு 2 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதே நெட் கிளாத்தை பயன்படுத்தி நம்ம கழுத்து பீஸ் வச்சுக்கலாம் பாருங்கள். கழுத்து பீஸ்க்கு கிராஸ் பீஸ்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த கழுத்து பீஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி 2ஆக மடித்து தைப்போமோ அதே மாதிரி இந்த கழுத்து பீஸை 2ஆக மடிச்சுட்டு இது போல் கழுத்து பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பிசுறு பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி உள்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிசுறு பகுதியை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம தைச்சி இது மாதிரி நம்ம கழுத்து பகுதியை படிமான தையல் போட்டுக்கலாம் பாருங்கள். 2வது கொஸ்டின், நெட் கிளாத்தோட கழுத்து அகலம் எவ்வளவு? இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா டிசைன்லாம் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. இதுதான் சிம்பிளான டிசைன். நெருக்கமாக வச்சுருக்கக்கூடிய அந்த சுருக்கம் பகுதியில் பாருங்கள், ஒரு ஃப்ளவர் வச்சிடலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.